இங்க விஜய் அவர்கள் கமலஹாசன் அவர்களுடைய தோல்விக்கு என்னென்ன காரணங்களோ இதெல்லாம் இங்க இருக்குதா, இங்க விஜய் அவர்கள் தோல்வியை தழுவ போகிறாரா அப்படிங்கறது பார்த்தா நிச்சயமாக கிடையாது. கமலஹாசன் சொன்னார் இல்லையா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வந்திருக்கணும்னு, அதே சூழல்ல விஜய் அவர்களும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டார். விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா இன்னும் 20 வருஷத்துக்கு சினிமால டாப்ல இருந்திருக்கலாம். 20 வருஷம் கழிஞ்சு ஆரம்பிச்சிருந்தா கமலஹாசன் நிலைமை தான் தளபதி அவர்களுக்கு வந்திருக்கும், வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வர்றார், அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பிளஸ். ஏன் அப்படின்னா பீக்ல இருக்கும்போது, மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கும்போது, ஃபேன் பேஸ் இருக்கும்போது அவரு கட்சிக்கு வரார், கட்சியை துவங்குகிறார். இரண்டாவது அவருடைய மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கட்சியில இருக்கிறார்களே தொண்டர்கள், நிர்வாகிகள், இவங்க எல்லாருமே வெறும் ரசிகர்கள் கிடையாது. இவங்களெல்லாம் வெறும் நேற்று வரைக்கும் ரசிகர்களா வச்சுட்டு திடீர்னு வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர்களை நிர்வாகிகளாக மாற்றல. ஏற்கனவே மக்கள் இயக்கம்னு சொல்லி ஆரம்பிச்சு, நற்பணி மன்றம்னு ஆரம்பிச்சு, அதன் மூலமாக மக்களுக்கு பல நல்ல சேவைகளை செய்து வந்தவர்கள். மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சு பல நல்ல விஷயங்களை செய்து வந்தார்கள். அந்த ரசிகர்களுக்கு அப்பவே தெரியும், மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அப்பவே தெரியும், நிச்சயமாக தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பார், நம்ம மக்கள் சேவை செய்யணும், அப்ப அதுக்கு தன்னை இப்போதே தயார்படுத்திக் கொள்ளணும் சொல்லி ஏற்கனவே தயார்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ளூர் அரசியல் இருந்து உலக அரசியல் வரைக்கும் நல்லாவே தெரியுது. ரசிகர் குஞ்சுகளாக அவங்க இல்ல, ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதியாக தன்னை ஏற்கனவே தயார்படுத்தி கொண்டுதான் நிற்கிறாங்க. சோ அது அவர்களுக்கு இரண்டாவது பிளஸ் பாயிண்ட். சோ மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, விஜய் அவர்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த வேலையும் செய்யல, ரொம்ப தெளிவாக ரொம்ப நிதானமாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழலை தெளிவாக புரிந்து கொண்டு எப்படி காய் நகர்த்தினால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப யோசனையா செஞ்சு செய்கிறார். மூணாவது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க சினிமாவுக்கு குட் பை சொல்லிட்டு அரசியல் அப்படின்னு வந்துட்டா முழுக்க முழுக்க அரசியல்ல தன்னுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவோட அவர் வரார். இந்த ஷூட்டிங் இன்னும் ஒரு மாசத்துல முடியும், அது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா முழுக்க முழுக்க அவர் அரசியல் காலத்துல நிக்க போகிறார். அப்படிங்கிற போது அது மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும் விஜய் அவர்களுக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் தவற விட்ட நிறைய விஷயங்களை அதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டே சொல்லலாம். விஜய் அவர்கள் தெளிவாக செய்கிறார்கள், தளபதி அவர்கள் தெளிவாக செய்கிறார்கள்.